Welcome to Future Vision Study Center, Salem. UGTRB Zoology, First Unit, Invertebrata, History of Sponges and Skeleton System of Sponges பார்க்கலாம். First one, History of Sponges. Sponges come in an incredible variety of colors and amazing array of shapes. அதாவது ஸ்பாஞ்சஸ் நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு நிறைய கலர்ஸ்லேயும் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கான நிறைய வடிவங்கள்லையும் இருக்குது. தே ஆர் ப்ரீடாமினன்ட்லி மெரைன் வித் த நோட்டபிள் எக்ஸப்ஷன் ஆஃப் த ஃபேமிலி ஸ்பாஞ்சிலிடே. அதாவது மேக்சிமம் எல்லா ஸ்பாஞ்சஸுமே கடல்வாழ் உயிரினங்களாக இருக்குது. ஒரு சில ஸ்பாஞ்சிலிடே அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்த ஸ்பாஞ்சஸை தவிர an extant group of freshwater desmosponges whose fossils record begins in the Cretaceous. அதாவது கிரெட்டேசியஸ் பீரியடில் கிடைச்ச புதைப்படிவம் ஃபாசில்ஸோட, அந்த ஃபாசில்ஸ் எதனோட ஃபாசில்ஸ் அப்படின்னா டெஸ்மோஸ்பாஞ்சஸ் அப்படிங்கக்கூடிய ஃப்ரெஷ்வாட்டர் ஸ்பாஞ்சஸோட எக்ஸ்டென்ட் குரூப் தான் இந்த ஸ்பாஞ்சிலிடே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பாஞ்சஸ் ஆர் யூபிக்யூட்டஸ் பென்திக் கிரியேச்சர்ஸ். அதாவது யூபிக்யூட்டஸ் அப்படின்னா எல்ஸ்வேர், எங்கே வேணாலும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பென்திக் கிரியேச்சர்ஸ். பென்திக் அப்படிங்கிறது ஆழமான கடல் பகுதிகள், இங்கே எல்லாத்துலேயுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபவுண்ட் அட் ஆல் latitude beneath the world's oceans and from the intertidal to the deep sea. அதாவது கடலில் ஆழமான பகுதியிலையும் எல்லா லேட்டிடியூட்லேயும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த அலைகளுக்கு நடுவில் ஆழமான கடல் பகுதியில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி தே ஆர் செசைல். அதாவது செசைல் அப்படின்னா மூவ் ஆகாது. தோ இட் ஹாஸ் பீன் சோன் தட் சம் ஆர் ஏபிள் டு மூவ் ஸ்லோலி. ஒரு சில ஸ்பாஞ்சஸ் மேபி மூவ் ஆகலாம் அப் டு 4 mm per day வித்தின் அக்வாரியா. அதாவது நீரில் ஒரு சில உயிரினங்கள் ஒரு டேவுக்கு 4 mm வரைக்கும் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அன்னோன் வெதர் திஸ் மூமெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்பாஞ்ச் ஈக்காலஜி அண்டர் நேச்சுரல் கண்டிஷன். அதாவது இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது ஈக்காலஜியில் ஒரு நேச்சுரல் கண்டிஷனில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிறாங்க. Some sponges bore into cells of bivalve gastropods and the colonial skeletons of corals by slowly itching away chips of the calcareous material. அதாவது ஒரு சில ஸ்பாஞ்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பைவால்வ்ஸ் அப்படின்னா சிப்பி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த சிப்பி. கேஸ்ட்ரோபோட்ஸ் அப்படிங்கிறது நத்தை வகை. தென் கோரல்ஸோட காலனியல் ஸ்கெலட்டன் இதிலெல்லாம் ஒரு எச்சிங்கை ஏற்படுத்தும். எச்சிங் அப்படின்னா அரித்தல். அந்த கால்காரியஸ் மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா அரிச்சிடும் அப்படிங்கிறாங்க. அனதர் இன்ட்ரெஸ்டிங் திங் கேன் ஹேப்பன் வென் எ ஸ்பாஞ்ச் செட்டில்ஸ் ஆன் த ஸ்னெயில் செல்ஸ் தட் இஸ் பீயிங் யூஸ்டு பை ஹெர்மிட் கிராப். அதாவது அந்த ஹெர்மிட் கிராப்னால பயன்படுத்தப்பட்ட ஸ்னெயிலோட செல்லில் என்ன ஆகும் அப்படின்னா செட்டில் ஆகும் ஒரு சில ஸ்பாஞ்சஸ் எல்லாம். இது ஒரு அன்யூஸ்வல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸை பற்றி ஸ்டடி பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் டபிள்யூ ஃபோலிட் அப்படிங்கிறவங்க. ராபர்ட் டபிள்யூ ஃப்ளோட் அப்படிங்கிறவங்க தான். எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில். நெக்ஸ்ட் பாருங்கள், திஸ் ஸ்பாஞ்ச் ஆர் கிராப் அசோசியேஷன் ரிசல்ட் இன் த ஸ்பாஞ்ச் தட் கெட்ஸ் அரவுண்ட். அதாவது இந்த அசோசியேஷன் அப்படிங்கிறது கிராப் அசோசியேஷன் ஸ்பாஞ்சஸை சுற்றி இருக்கு. வாட்டர் ஃப்ளோயிங் த்ரூ த ஸ்பாஞ்சஸ் ப்ரொவைட்ஸ் ஃபுட், ஆக்சிஜன் ஆஸ் வெல் ஆஸ் மீன்ஸ் ஃபார் வேஸ்ட் ரிமூவல். அதாவது அந்த ஸ்பாஞ்சஸில் வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்னால தான் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி வேஸ்ட் ரிமூவல் ஆல்சோ. This flow is actively generated by the beating of flagella. இது flagella அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது நமக்கு தெரியும். அதனோட பீட்டிங் ப்ராசஸ்னால தான் அந்த வாட்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது ஆக்டிவேட் பண்ணப்படுது, உருவாக்கப்படுது. The water movement through some sponges is aided by
ambient current passing over raised excurrent opening. அதாவது ஸ்பாஞ்சஸில் இந்த வாட்டர் மூமெண்ட் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுத்தப்படுது அப்படின்னா எக்ஸ்கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னாவே ஸ்பாஞ்சஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பெரிய துளை, அந்த துளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் வாட்டர் கரண்ட்னால தான் இந்த மூமெண்ட் ஏற்படுது. This moving water creates an area of low pressure above the excurrent opening that assists in drawing water out of the sponge. அதாவது இந்த இடத்துல அந்த மூவ் ஆகக்கூடிய வாட்டர் ஒரு லோ ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது. அந்த எக்ஸ்கரண்ட் வெளியே ஸ்பாஞ்சஸ்லேருந்து வெளியே போகக்கூடிய அந்த துளைக்கு மேல் பகுதியில் ஒரு லோ ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணுது. இதுதான் வந்து ஸ்பாஞ்சஸ்லேருந்து அந்த வாட்டர் வெளியேறது அந்த ப்ராசஸை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பாஞ்சஸ் ஆர் கேபபிள் ஆஃப் ரெகுலேட்டிங் த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ த்ரூ தர் பாடிஸ் பை த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வேரியஸ் ஓப்பனிங். இந்த வாட்டர் ஃப்ளோ இருக்குது இல்லைங்களா, இந்த வாட்டர் ஃப்ளோவோட அமௌண்ட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஸ்பாஞ்சஸ்க்கு. எது மூலமாக அப்படின்னா தன்னோட உடம்புல நிறைய ஓப்பனிங் இருக்குது இல்லைங்களா, அந்த ஓப்பனிங் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால சுருக்கிறதுனால இந்த வாட்டர் ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. தி வால்யூம் ஆஃப் வாட்டர் பாசிங் த்ரூ எ ஸ்பாஞ்ச் கேன் பி எனார்மஸ் அப் டு 20,000 டைம்ஸ் இட்ஸ் வேல்யூம் இன் எ சிங்கிள் 24 hour பீரியட். அதாவது ஒரு 24 ஹவரில் தன்னோட வேல்யூமை விட 20 டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோவை அதிகமான வாட்டரை வந்து பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. In general, sponges feed by filtering bacteria from the water that passes through them. அதாவது ஜென்ரலாக அந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாம் எதை ஃபீடிங்காக எடுத்துக்குது அப்படின்னா அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுது இல்லைங்களா தன்னோட பாடியில், அதில் ஃபில்டர் ஆகக்கூடிய பாக்டீரியாவை தான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபீடிங்காக உணவாக எடுத்துக்குது. சம் ஸ்பாஞ்சஸ் ட்ராப் ரஃப்லி 90% ஆஃப் ஆல் பாக்டீரியா இன் த வாட்டர் தே ஃபில்டர். அதாவது ஒரு சில ஸ்பாஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 90% ஆஃப் பாக்டீரியாவை ஃபில்டர் பண்ணிக்குது. அதர் ஸ்பாஞ்சஸ் இன் பர்டிகுலர் ஹெக்ஸாக்டினிலிட்ஸ் appear to be less efficient at capturing bacteria and may specialize in feeding on smaller bits of organic matter. இந்த ஹெக்ஸாக்டினிலிட்ஸ் அப்படிங்கக்கூடிய குரூப் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் மட்டும் வாட்டர் ஃப்ளோ ஆகிறப்ப இருக்கக்கூடிய பாக்டீரியாவை கேப்சர் பண்ணுறதுல கிடையாது. கேப்சர் பண்ணுறதோட திறன் கம்மியாக இருக்குது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுதுன்னா ஆர்கானிக் மேட்டரை ஃபுட்டாக எடுத்துக்குது. ஸ்டில் அதர் ஸ்பாஞ்சஸ் ஹார்பர் சிம்பயாண்ட் சச் ஆஸ் கிரீன் ஆல்கே, டைனோஃப்ளஜெல்லேட் அண்டு சைனோபாக்டீரியா. மற்ற ஒரு சில ஆல்கே ஸ்பாஞ்சஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டுயிரி வாழ்க்கை, அதாவது ஒருங்குயிரி வாழ்க்கையை மேற்கொள்ளுது. கிரீன் ஆல்கே கூடவும், டைனோஃப்ளஜெல்லேட் கூடவும், சைனோபாக்டீரியா கூடவும். அப்போது அந்த ஆர்கானிசத்துலேருந்து தனக்கு தேவையான நியூட்ரியன்ஸை எடுத்துக்குது. Sponges of the family Cladorhizidae are especially unusual in that they typically feed by capturing and digesting whole animals. These sponges are actually known as carnivorous. அதாவது கிளாடோரைசிடே அப்படிங்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சஸ் மட்டும் அந்த ஹோல் அனிமல்ஸ் கேப்சர் பண்ணக்கூடிய ஹோல் அனிமல்ஸையும் என்ன பண்ணுதுன்னா டைஜஸ்ட் பண்ணிடுது. ஸோ இதையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்னிவோரஸ். நமக்கு தெரியும் ஹெர்பிவோரஸ்னால் பிளான்ட் ஈட்டிங் அனிமல், கார்னிவோரஸ் அப்படின்னா அனிமல்ஸை ஈட் பண்ணக்கூடியது, ஆம்னிவோரஸ் அப்படின்னா போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். ஸோ they capture small crustaceans with their spicules which act like velcro when they come in contact with the crustacean exoskeleton. அதாவது கிரஸ்டேசியன் அப்படின்னாவே அந்த மேலே ஓடு இருக்கக்கூடிய கணுக்காலிகளை கிரஸ்டேசியன்னு சொல்லுவோம். அந்த கிரஸ்டேசியனோட எக்ஸோஸ்கெலட்டனில் வந்து கான்டாக்ட் பண்ணும் பொழுது அது எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா வல்க்ரோ மாதிரி ஆக்ட் பண்ணுது. அதாவது ஒட்டுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்களா, அந்த மாதிரி வல்க்ரோ மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க ஒரு சில ஸ்மால் கிரஸ்டேஷியன்ஸை வந்து கேப்சர் பண்ணும்போது. தென் cells then migrate around the helpless prey and digestion takes place extracellularly.
அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ப்ரேவை நோக்கி செல்ஸ் எல்லாம் வந்து மைக்ரேட் ஆகி டைஜஷன் எக்ஸ்ட்ரா செல்லுலராக நடக்குது, செல் வெளிச்செரித்தல் முறையில் நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பாஞ்ச் ரீப்ரொடக்ஷன். அந்த கடல் பஞ்சு எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு பாருங்கள். ஸ்பாஞ்சஸ் ரீப்ரொடியூஸ் பை போத் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் மேல்ஸ். ரெண்டு முறையிலையும் இனப்பெருக்கம் செய்யுது. மோஸ்ட் போரிஃபரன்ஸ் தட் ரீப்ரொடியூஸ் பை செக்சுவல் மீன்ஸ் ஹெர்மாப்ரோடிட்டிக் அண்ட் ப்ரொடியூஸ் எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். அதாவது நிறைய போரிஃபரன்ஸ், இப்போ ஸ்பாஞ்சஸ் என்ன பைலத்தில் வருது, போரிஃபரால். மேக்ஸிமம் போரிஃபரா எப்படி இருக்குது அப்படின்னா செக்ஸுவலாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஹெர்மாப்ரோடிட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹெர்மாப்ரோடிட்டிக் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைமில் எக்ஸ் அண்ட் ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்குது. ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ப்ராட்காஸ்ட் இன்டு வாட்டர் காலம். அதாவது வாட்டர் காலமில் நீர்நிலையில் பரப்பி விடப்படுது அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம், மேல் கேமெட் எல்லாம். That is, sperms are created, concentrated and sent out excurrent opening, sometimes in masses so dense that the sponges appear to be smoking. அதாவது அந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாமே வாட்டர் காலமில் வந்து பரப்பி விடப்பட்டு எக்ஸ்கரண்ட் ஓப்பனிங் மூலமாக, ஆஸ்குலம்னு சொல்லுவோம் எக்ஸ்கரண்ட் ஓப்பனிங்க சரிங்களா. ஆஸ்டியம் அப்படிங்கிறது உள்ளே என்டர் ஆகக்கூடிய ஒரு ஓப்பனிங். அதுவே எக்ஸ்கரண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறது ஸ்பாஞ்சஸில் அந்த ஸ்பாஞ்சோசில் கேவிட்டி வெளியில் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு லார்ஜ் ஓப்பனிங்கை தான் ஆஸ்குலம்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்குலமில் வந்து ஸ்பெர்ம்லாம் ஒரு அதிகமான மாசஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துது. சில சமயம் ஸ்மோக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு காட்சியை கூட ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்பெர்ம் வந்து வெளியே வரக்கூடிய அந்த செயல். These sperm are subsequently captured by female sponges of the same species. அதாவது அந்த ஸ்பாஞ்சிலேருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் எல்லாத்தையும் அதே ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய ஃபீமேல் ஸ்பாஞ்ச் என்ன பண்ணிக்குது அப்படின்னா கேப்சர் பண்ணிக்குது. Inside the female, the sperm are transported to the eggs by special cells called archaeocytes. அதாவது ஃபீமேல் வந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஃபீமேலோட இன்சைடில் ஸ்பெர்ம் வந்து எக்கை நோக்கி எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது அப்படின்னா ஒரு வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பெஷல் செல்ஸ். அந்த செல்ஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்கியோசைட்ஸ். ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ் இன் த mesenchyme அண்ட் த சைகோட்ஸ் டெவலப் இன்டு சிலியேட்டட் லார்வா. அதாவது ஃபர்டிலைசேஷன் வந்து mesenchyme மிடில் லேயர் ஆஃப் ஸ்பாஞ்சஸில் நடக்குது. தென் சைகோட் டெவலப் ஆகி சைகோட்லேருந்து சிலியேட்டட் லார்வா டெவலப் ஆகுது. சம் ஸ்பாஞ்சஸ் ரிலீஸ் தர் லார்வே வேர் அதர் ரிட்டைன்ஸ் தெம் ஃபார் சம் டைம். அதாவது சில ஸ்பாஞ்சஸ் வந்து லார்வாவை ரிலீஸ் பண்ணுது, சிலதெல்லாம் வந்து ரிட்டைன் பண்ணிக்குது, தக்க வச்சுக்குது. ஒன்ஸ் த லார்வே ஆர் இன் த வாட்டர் காலம் தே செட்டில் அண்ட் டெவலப் இன்டு ஜுவனைல் ஸ்பாஞ்சஸ். லார்வே வந்து ஸ்பாஞ்சஸ்லேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது வாட்டர் காலமில் ஒரு இளம் ஸ்பாஞ்சஸை ஏற்படுத்தும், இளம் கடல் பஞ்சை உருவாக்கும். ஸ்பாஞ்சஸ் தட் ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி. இப்போ செக்ஸுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததான் ஏசெக்சுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா பட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்ஸிமம் ஜெம்யூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. which are packets of several cells of various type inside the protective covering. அதாவது டிஃப்ரெண்ட் டைப்பான செல்ஸை ஒரு ப்ரொடக்டிவ் கவரிங் மூலமாக கவர் பண்ண ஒரு அமைப்பு தான் ஜெம்யூல்ஸ். ஒன்றா பட்ஸ் மூலமாகவும் மேக்ஸிமம் ஜெம்யூல்ஸ் மூலமாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ணுது ஸ்பாஞ்சஸ் எல்லாம், ஏசெக்சுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா. Freshwater sponges of Spongylidae often produce gemmules prior to winter. அதாவது மேக்ஸிமம் மெரைன் வாட்டரில் ஸ்பாஞ்சஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும் எக்ஸப்ட் ஸ்பாஞ்சிலிடே அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஸ்பாஞ்சிலிடே ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச் என்ன பண்ணுது அப்படின்னா ஜெம்யூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது வின்டருக்கு முன்னாடியே. தீஸ் தென் டெவலப் இன்டு அடல்ட் ஸ்பாஞ்சஸ் பிகினிங் த ஃபாலோயிங் ஸ்ப்ரிங். அதாவது அது வந்து அடல்ட் ஸ்பாஞ்சஸை எப்போ டெவலப் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசனில். ஓகேங்க, இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பாஞ்சஸ் பார்த்தோம். இதில் ஒரு சில 1 மார்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க் பாருங்கள். ஸ்பாஞ்சஸ் அப்டைன் ஃபுட் பை. ஸ்பாஞ்சஸ் தனக்கு தேவையான ஃபுட்டை எப்படி எடுத்துக்கிச்சு? ஹண்டிங் ப்ரேவா கிடையாது.
அப்சார்ப்ஷன் த்ரூ த ஸ்கின்னா கிடையாது. ஃபில்ட்ரிங் வாட்டர், எஸ், பாக்டீரியாவை, அதாவது தான் ஃபில்டர் பண்ணக்கூடிய வாட்டரில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை என்ன பண்ணுச்சு, கேப்சர் பண்ணிக்கிச்சு. ஸோ ஆப்ஷன் சி ஃபில்ட்ரிங் வாட்டர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோட்டோசிந்தசிஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபில்ட்ரிங் வாட்டர். செகண்ட் 1 மார்க் பாருங்கள். கார்னிவோரஸ் ஸ்பாஞ்சஸ் மெயின்லி பிலாங் டு விச் ஃபேமிலி? ஸ்பாஞ்சிலிடே அப்படிங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சுன்னு நம்ம படித்தோங்களா, ஃப்ரெஷ் வாட்டர். நெக்ஸ்ட்டு கிளாடோரைசிடே அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதுதான் கார்னிவோரஸ் ஸ்பாஞ்சஸ்னு படித்தோம். சைக்கோனிடேவும் லீகோசுலினிடேவும் நம்ம இன்னும் படிக்கலை. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கிளாடோரைசிடே. தேர்ட் 1 பாருங்கள். ஸ்பாஞ்சஸ் ரீப்ரொடியூஸ் பை ஒன்லி செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டுமா? கிடையாது. ஒன்லி ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனாக கிடையாது. போத் செக்ஸுவல் அண்ட் ஏசெக்ஸுவல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இப்போ செக்ஸுவலாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அனிமல்? ஹெர்மோப்ரோடைட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம். ஹெர்மோப்ரோடைட் அப்படின்னா ஸ்போம் அண்ட் ஓவம்மை டிஃப்ரெண்ட் டைமில் ரிலீஸ் பண்ணும் இந்த மெத்தடில். அடுத்து ஏசெக்ஸுவலாக இருந்தால் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா பட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் மேக்ஸிமம் எது தான் ப்ரொடியூஸ் பண்ணுது? ஜெம்யூல்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கலாம். ஜெம்யூல்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி போத் செக்ஸுவல் அண்ட் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். பைனரி ஃபிஷன் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள். காமன் மெத்தட் ஆஃப் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்பாஞ்சஸ் இஸ். இப்போ தான் நம்ம ரீகால் பண்ணணும் ரீப்ரொடக்ஷன் முந்தின எம்சிக்யூவில். ஸோ ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் காமன் மெத்தட் எது அப்படின்னு கேட்குறாங்க. பட்டிங் மூலமாக பண்ணும். ஆனால் பட்டிங் வந்து மேக்ஸிமம் மெத்தடு கிடையாது. ஃப்ராக்மெண்டேஷனும் கிடையாது. ஆல் த எபோவ் கிடையாது. ஜெம்யூல் ஃபார்மேஷன் தான் சொன்னோம். சரிங்களா? ஜெம்யூல் ஃபார்மேஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். மோஸ்ட் ஸ்பாஞ்சஸ் ஆர் டயோசியஸ் கிடையாது. ஏசெக்ஸுவல் ஒன்லி. பாரசைட்டிக் கிடையாது. ஹெர்மாப்ரோடைட்ஸாக தான் இருந்துச்சு. இதை நம்ம பார்த்தோம். சரிங்களா? மோஸ்ட்லி ஸ்பாஞ்சஸ் எப்படி இருக்கும்னா ஹெர்மாப்ரோடைட்ஸாக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஹெர்மாப்ரோடைட். நெக்ஸ்ட் டாபிக் skeleton சிஸ்டம் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் பார்க்கலாம். தி skeleton இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்பாஞ்சஸ். ஸ்பாஞ்சஸோட முக்கியமான பண்புகள் வந்து skeleton. இட் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் டு த ஸ்பாஞ்ச் பாடி. இது வந்து ஒரு ஆதரவையும் பாதுகாப்பையும் கொடுக்குது. இட் இஸ் ஆல்சோ எ மோஸ்ட் யூஸ்ஃபுல் டயக்னாஸ்டிக் கேரக்டரிஸ்டிக் ஃபார் கிளாசிஃபையிங் த ஸ்பாஞ்சஸ். அதாவது ஸ்பாஞ்சஸை வகைப்படுத்துறதுக்கு ஈஸியாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டயக்னாஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்காக இருக்குது. இட் கன்சிஸ்ட் ஸ்பிக்யூல்ஸ் ஆர் ஸ்பாஞ்சின் ஆர் போத். அதாவது இதில் ஸ்பிக்யூல்ஸ் அல்லது ஸ்பாஞ்சின் அல்லது ரெண்டுமே ப்ரெசண்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது ஸ்பிக்யூல்ஸ்னால் என்ன, ஸ்பாஞ்சின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்பிக்யூல்ஸ் அப்படிங்கிறது நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் மேடப்பாக சிலிக்கானால மேடப்பாக இருக்கும் அல்லது கால்சியம் கார்பனேட்னால மேடப்பாக இருக்கும். சரிங்களா? கால்சியம் கார்பனேட். ஆனால் ஸ்பாஞ்சின் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒரு ப்ரோட்டீன் ஃபைபர்னால மேடப்பாக இருக்கும். இதுதான் இந்த ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். பாருங்கள், ஸ்பிக்யூல்ஸ் ஆர் ஸ்க்ளிரைட்ஸ். ஸ்பிக்யூல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்க்ளிரைட்ஸ்னு சொல்கிறோம். ஆர் crystalline structure and consist of rays or spines radiating from a point. அதாவது ஸ்பைன்ஸ் வந்திருக்கும், அதில் வந்து நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் ஸ்பிக்யூல்ஸில். அந்த ஸ்ட்ரக்சர் மேடப் ஆஃப் சிலிக்கா ஆர் கால்சியம் கார்பனேட். பாருங்கள், தே மே பி கால்காரியஸ் ஆர் சிலீசியஸ்ன்னு நான் சொல்லிட்டோம். Both have a core of organic material around which is deposited either calcium carbonate or silica. And spicules-ல இருக்கக்கூடிய needle like structure made up of calcium carbonate or silica-ன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. traces of other material, ஒரு சில அதர் மெட்டீரியல்ஸ்னால மேடப்பாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் மேங்கனீஸ், ஜிங்க் அண்ட் காப்பர் மூலமாகவும் மேடப்பாக இருக்கலாம். The spicules are classified into larger and the spicule structure again classified into
மேக்ரோஸ்கிலெட்ஸ் அண்டு மைக்ரோஸ்கிலெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை ஆகிருக்கு அக்கார்டிங் டு தர் சைஸ். Macrosclerosis. The macrosclerosis made up of supporting framework of the sponge, whereas the microsclerosis occur throughout the mesenchyme. அதாவது மேக்ரோஸ்கிலெட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரேம் ஒர்க் சப்போர்ட்டை கொடுக்குது ஸ்பாஞ்சுக்கு. அதுவே மைக்ரோஸ்கிலெட்ஸ் அப்படிங்கிறது மீசன்கைம் ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது. மீசன்கைம் அப்படிங்கிறது மிடில் லேயர் ஆஃப் ஸ்பாஞ்ச். சரிங்களா? ஸோ மீசன்கைம் ஃபுல்லாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. According to the say, the macrosclerosis can be divided into the following types. அதாவது மேக்ரோஸ்கிலெரை அதனோட சேப்பை வச்சு மறுபடியும் நிறையா டைப்பாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மோனாக்சன்ஸ். They are simple rod-like and needle-like spicules formed by growth in one or both direction along the single axis. அதாவது ஒரு சிங்கிள் ஆக்சிஸில் மட்டுமே அந்த ஸ்பிக்யூல்ஸ் நீடில்-லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா அதுக்கு பேர் மோனாக்சன்ஸ். அந்த நீடில்-லைக் growth அப்படிங்கிறது ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The spicule is called monactinal, monaxon or style. Styles are typically rounded at one end and pointed at other end. ஒரு எண்டில் வந்து ரவுண்டடாக பிளண்டாக இருக்கும், இன்னொரு எண்டில் பாயிண்டடாக இருக்கும். Styles in which the broad end is knobbed around called thylostyles. This covered with thorny process named acanthostyles. பாருங்கள், அதாவது அந்த ஸ்டைலில் ப்ராட் எண்டு வந்து ஒரு ரவுண்டட் ஸ்ட்ரக்சர்னால கவர் ஆகிருக்கும், அதுக்கு பேர் தைலோஸ்டைல். எகெயின் கவர்டு வித் தானி ப்ராசஸ் கால்ட் அக்காந்தோஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், when growth proceeds in both direction, அந்த நீடில் லைக் growth வந்து ரெண்டு டைரக்ஷன்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா அதை நாம் டைஆக்டினல் மோனாக்சன்ஸ் ஆர் ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் சிங்கிள் டைரக்ஷன் அப்படின்னா மோனாக்சன் ஆர் ஸ்டைல், ரெண்டு டைரக்ஷன்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா டைஆக்டினல் மோனாக்சன்ஸ் ஆர் ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ராப்ஸ் பாயிண்டட் அட் போத் எண்டு, ரெண்டு எண்ட்லேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா பாயிண்டடாக இருக்கும். ஆனால் ஸ்டைல் வந்து ஒரு எண்டில் ரவுண்டாக இருக்கும், இன்னொரு எண்டில் பாயிண்ட்டாக இருக்கும்னு படித்தோம். ஆனால் இங்கே ராப்ட் அப்படிங்கக்கூடிய டைஆக்சனல் மோனாக்சன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு எண்ட்லேயுமே பாயிண்டடாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை நம்ம ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். லேண்ட்ஷேப்டு அப்படிங்கிறாங்க. லேண்ட்ஷேப்டு அப்படின்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் அட் ஈச் எண்ட் டர்ன்ட் டோர்னோட்ஸ். அதாவது ரெண்டு சைட்லேயுமே அந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் ஃபினிஷ் ஆகிருக்கும், அதை தான் டோர்னோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரவுண்ட் அட் த எண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கிள்ஸ் அண்ட் நாப்ட் அட் ஈச் எண்ட் ஆர் கால்டு டைலோட்ஸ். அதாவது அந்த எண்டு பகுதி வந்து ரொம்ப பாயிண்டடாக இருக்கும், அந்த பாயிண்டட் ரீஜன் வந்து ரவுண்டடாக முடிஞ்சிருந்ததுன்னா ஸ்ட்ராங்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே நாப்டு அப்படின்னா குமிழ் மாதிரி இருந்ததுன்னா, எண்டு ரீஜன் குமிழ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம டைலோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு 1 மார்க். ராப்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், ராப்ஸ் அப்படிங்கிறதுல ரவுண்டு எண்டு இருந்ததுன்னா ஸ்ட்ராங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நாப்டு எண்டாக இருந்ததுன்னா டைலோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது எல்லாமே முக்கியமான 1 மார்க். நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரை ஆக்சான்ஸ். தீஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த கிளாஸ் Hexactinellidae. A triaxon spicule consists of 3 equal axes intersecting at right angles to produce 6 rays. ட்ரைஆக்சான் அப்படின்னா 3 ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கும். ஹெக்ஸாக்டினெல்லிடே கிளாஸில் இது 6 ரேஸை வந்து ஃபார்ம் பண்ணும். பாருங்கள், இதெல்லாமே வந்து மோனாக்சன், ட்ரைஆக்சன், டெட்ராக்சன் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சஸ். Various modification occurs by reduction, loss, branching or curving of rays and by development of spines, knobs, etc. upon them. அதாவது அதனோட அந்த நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ரிடக்ஷன் ஆகிறதுனாலையோ, லாஸ் ஆகிறதுனாலையோ, பிரான்ச்சிங்காக மறுபடியும் பிரியறதுனாலையோ, வளையிறதுனாலையோ ஸ்பைன்ஸ் மாதிரி அமைப்பையும் நாப் குமிழ் மாதிரி அமைப்பையும் ஏற்படுத்துது. They have 4 rays radiating in different planes from the common point. அதாவது டெட்ராக்சன் அப்படிங்கிறது 4 rays வந்து ஒரு காமனான பாயிண்டில் வந்து ரேடியேட் ஆகும். When all the 4 rays are
more or less equal, the spicule is called caltrope. இந்த 4 ரே வடிவ ஸ்ட்ரக்சருமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்றா ஈக்குவலாக இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கலாம். இந்த டைப் ஆஃப் ஸ்பிக்யூலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா caltropes அப்படின்னு சொல்கிறோம். When a single ray is elongated bearing a crown of 3 smaller rays called trianes, அதாவது ஒரு ரே மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகி மற்ற 3 ரேவும் ஸ்மாலராக இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரையான்ஸ்ன்னு சொல்கிறோம். லாஸ் ஆஃப் ஒன் ஸ்மாலர் ரே ரிசல்ட் இன்டு டயான்ஸ், அதாவது ஒரு ஸ்மாலர் ரே வந்து இல்லாமல் இருந்ததுன்னா அதை நம்ம டயன்னு சொல்கிறோம். ட்ரையான்ஸ் அப்படின்னா ஒன்று மட்டும் எலாங்கேட்டடாக இருக்கும். டயான்ஸ் அப்படின்னா ஸ்மாலர் ரே வந்து ஒரு ஸ்மாலர் ரே இல்லாமல் இருக்கும். If the elongated ray bears a disc at both ends, it is called amphi-disc spicule. அதாவது ஒரு ரே மட்டும் எலாங்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த எலாங்கேட்டட் ரே 2 எண்ட்லேயும் டிஸ்கை பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் amphi-disc spicule. Loss of elongated ray result into triradiate spicule. அந்த எலாங்கேட் ஆச்சு இல்லைங்களா, அந்த எலாங்கேட்டட் ரே லாஸாக இருந்ததுன்னா அதை நம்ம என்னவா மாறிடும், ட்ரைரேடியேட் ஸ்பிக்யூலாக மாறிடும். ஸோ அதை வந்து நம்ம ட்ரையாட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், பாலியாக்சான்ஸ். தே ஹேவ் செவரல் ஆக்சஸ் ப்ரொசீடிங் ஃப்ரம் த சென்டர். பாலினா நிறையன்னு நமக்கு தெரியும். நிறைய ஆக்சஸ் ஒரு காமனான சென்டர்லேருந்து ப்ரொசீடிங் ஆகி வந்துருந்ததுன்னா அதை நம்ம பாலியாக்சான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பியர்ஸ். These are rounded spicules in which the growth is concentric around the central point. சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் வராமல் ரவுண்டட் ஸ்பிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அதை தான் நம்ம ஸ்பியர்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பாருங்கள், டெஸ்மா. டெஸ்மா அப்படிங்கிறது என்னென்னா, these are modified macroscleres formed by the deposition of silica in irregular layers upon an ordinary monaxon triradiate ஆஃப் டெட்ராக்சன் ஸ்பிக்யூல். அதாவது மோனாக்சன் டெட்ராக்சனோட ட்ரைரேடியேட் ஸ்பிக்யூல் எல்லாம் சிலிக்கா வந்து இர்ரெகுலர் லேயராக வந்து டெப்போசிட் ஆகிருந்ததுன்னா அதை தான் டெஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் யூஸ்வலி யுனைடட் இன்டு நெட்வொர்க் கால்ட் லித்திஸ்டிட். இந்த ஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். இதை தான் நம்ம லித்திஸ்டிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், மைக்ரோஸ்க்ளெர்ஸ். தே அக்கர் இன் த மீசன்கைம், அதாவது ஸ்பாஞ்சஸோட மிடில் லேயர் மீசன்கைம்னு நம்ம சொன்னோம். அண்டு சம்டைம்ஸ் ப்ரொஜெக்ட் இன்டு கேனல், அந்த ஸ்பாஞ்சோசில் கேனல்லையும் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஆக்சிலரி ஆர் ஃப்ளஷ் ஸ்பிக்யூல்ஸ்ன்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் மெயின்லி 2 kinds. இதுவும் 2 டைப்பில் எகெயின் கிளாஸிஃபை ஆகுது, ஸ்பயர்ஸ் அண்டு ஆஸ்டர்ஸ். ஸ்பயர்ஸ் அதாவது மைக்ரோஸ்க்ளிப்ஸோட மாடிஃபைடு ஸ்ட்ரக்சர் தான் ஸ்பயர்ஸு. தே ஆர் கர்வ்டு இன் ஒன் பிளான் ஆர் ஸ்பைரலி ட்விஸ்டட் வித் மெனி வெரைட்டிஸ். அதாவது கர்வாக இருக்கும் அல்லது ஸ்பைரலாக இருக்கும். தி மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆர் C-shaped ஃபார்ம்ஸ் கால்டு சிக்மாஸ். அதாவது மேக்ஸிமம் இந்த ஸ்பைர்ஸில் இருக்கக்கூடிய காமன் டைப் என்னன்னு பார்த்தோம்னா சிக்மா. அது வந்து எப்படி இருக்குன்னா C-shaped இருக்கும். தி பவ் ஷேப்டு ஒன்ஸ் டாக்ஸாஸ், அதாவது பவ் அப்படின்னா வில் மாதிரி இருக்கக்கூடிய ஷேப் ஸ்ட்ரக்சருக்கு பேர் டாக்ஸாஸ். வித் கர்வ்டு ஹூக்ஸ் பிளேட்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ் அட் ஈச் எண்ட் கால்ட் செல்லாஸ். அதாவது ஹூக் மாதிரி பிளேட் மாதிரி கர்வாக இருக்கிறதுக்கு பேர் செல்லாஸ். அப்போ சிக்மாஸ், டாக்ஸாஸ், செல்லாஸ் அப்படிங்கிறது ஸ்பயர்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸ்பயர்ஸ் அப்படிங்கிறது எதனோட மாடிஃபிகேஷன், மைக்ரோஸ்க்ளிப்ஸோட மாடிஃபிகேஷன். when tau ends are alike the cellas are called isocellas and when unlike anisocellas. இப்போ செல்லாஸ்ங்கிறது வந்து கர்வ்டு ஹூக் அண்ட் பிளேட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பயர்ஸை வந்து செல்லாஸ்ன்னு படித்தோம். இப்போ அந்த செல்லாஸ் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஐசோசெல்லாஸ், அதுவே வந்து வெவ்வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அனைசோசெல்லாஸ்ன்னு படிச்சு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸ்பைரலி ட்விஸ்டட் சிக்மா. சிக்மா அப்படிங்கிறது காமன் டைப் ஆஃப் ஸ்பயர்ஸு. இது C-ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு படித்தோம். இந்த சிக்மாஸை வந்து நாம் ஸ்பைரலி ட்விஸ்டாக இருந்ததுன்னா சிக்மா ஸ்பயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்ரோஸ்க்ளைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஸ்டர்ஸ். அதாவது ஸ்பயர்ஸ் ஆஸ்டர்ஸ் அப்படிங்கிறது மைக்ரோஸ்க்ளைஸோட டைப்பு. அதில் செகண்ட் டைப் ஆஸ்டர்ஸ் பார்க்குறோம். தீஸ் ஆர் மல்டி ஆக்டினேட் மைக்ரோஸ்க்ளிஸ். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மைக்ரோஸ்க்ளிஸோட டைப் தான் ஆஸ்டர்ஸ்.
மல்டி ஆக்டினேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி பாலியாக்சான் டைப்ஸ் இன் விச் ஆக்டைன்ஸ் ப்ரொசீட் ஃப்ரம் ஏ சென்டர் கால்டு காஸ்டர்ஸ். ஒரு காமன் சென்டர்லேருந்து தான் அந்த நீடி லைக் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த பாலியாக்சான் டைப்பில் அந்த ஆக்டைன்ஸ் எல்லாமே எதிலிருந்து வந்து ப்ரொசீட் ஆகுது அப்படின்னா ஒரு காமன் சென்டர், இட் இஸ் கால்ட் காஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தெர் ஆர் 2 types ஆஃப் ஆஸ்டர்ஸ், ஒன் வித் ஸ்மால் சென்டர்ஸ் அண்ட் லாங் ரேஸ். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் சென்டர்ஸ் அண்ட் ஷார்ட் ரேஸ். இப்போது இந்த அமாங் த ஸ்மால் சென்டர்டு ஃபார்ம்ஸ், அந்த ஸ்மால் சென்டர்டு ஃபார்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சியாஸ்டர்ஸ் வித் பாயிண்டட் ரேவாக இருக்கலாம், ஸ்ட்ராகிலேஸ்டர்ஸ் வித் ரவுண்டட் எண்டாக இருக்கலாம், அண்ட் டைலாஸ்டர்ஸ் வித் நாப்டு ரேவாக இருக்கலாம். இந்த ஆக்சிஸ் ஆஸ்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கிலேஸ்டர்ஸ் அண்ட் டைஆஸ்டர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம மேக்ரோஸ்கிலஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லார்ஜ் சென்டர்டு ஃபார்ம்ஸ் இன்க்ளூடு ஸ்பியராஸ்டர். அதாவது இந்த லார்ஜ் சென்டர்டு ஃபார்ம் வந்து ஸ்பியராஸ்டர் அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதில் டெஃபினட் ரேஸ் அண்டு ஸ்பியராஸ்டர் வித் டெஃபினட் ரேஸாகவும் இருக்கலாம், அண்ட் ஸ்டெர்ராஸ்டர் வித் ரேஸ் ரெடியூஸ்டாகவும் இருக்கலாம். அதாவது ஸ்பியராஸ்டரில் வந்து நிறைய ரேஸ் இருக்கும், அதுவே ஸ்டெர்ராஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா ரேஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. Two small projection from the spherical surface. Among monaxen, short spring asters are known as streptasters. அதாவது ஷார்ட் ஸ்ப்ரிங் ஆஸ்டர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது ஸ்பைரலி ட்விஸ்டட் ஸ்ட்ரெப்டாஸ்டர்ஸை, அதுவே ஸ்ட்ரெப்டாஸ்டர்ஸ் வந்து ஸ்பைரலாக இருந்ததுன்னா ஸ்பைராஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ராட் ஷேப்டாக இருந்துச்சுன்னா அதை சானிடாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆஸ்டர்ஸோட ஃபர்தர் மாடிஃபிகேஷன். எகெயின் பாருங்கள், இந்த ஸ்ட்ரெப்டாஸ்டர்ஸ் மறுபடியும் ஃபியூ ஸ்பைன்ஸ் அந்த முள் மாதிரி அமைப்பு பெற்றிருந்ததுன்னா ஃப்ரம் வெரி ஷார்ட் ஆக்சிஸ் நோன் அஸ் பிளிஸ்டோஸ்டர்ஸ். when the spines are both end, these are called amphiasters. அந்த ஸ்பைனே வந்து ஒரு சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா பிளேயோஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், அதுவே 2 எண்ட்லேயும் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா ஆம்பியாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஸ்பிக்யூல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது. தி செல்ஸ் தட் செக்ரீட் எ ஸ்பிக்யூல்ஸ் ஆர் நோன் ஆஸ் ஸ்க்ளெரோபிளாஸ்ட். 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னாவே ஒரு முள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை வந்து எது செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ளெரோபிளாஸ்ட் அப்படிங்கக்கூடிய செல்ஸ் தான். A calcareous monaxen spicule secreted by binucleate scleroblast. அதாவது மோனாக்சன் ஸ்பிக்யூலை செக்ரீட் பண்ணக்கூடியது binucleate scleroblast. A small piece of calcium carbonate is deposited around the organic axis thread between 2 nuclei. அதாவது கால்சியம் கார்பனேட் வந்து ஒரு ஸ்மால் பீசஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆக்சிஸில் என்ன ஆகுதுன்னா 2 நியூக்ளிக்கு நடுவில் டெபாசிட் பண்ணப்படுது. அட் த ஸ்பிக்யூல் க்ரோஸ் த 2 நியூக்ளி ட்ரா அப்பார்ட் அன்டில் த ஸ்க்ளெரோபிளாஸ்ட் டிவைட்ஸ் இன்டு 2 cells. அந்த ஸ்பிக்யூல்ஸ் வந்து க்ரோ ஆகுது 2 நியூக்ளிக்கும் நடுவில். தென் எது வரைக்கும் அப்படின்னா ஸ்க்ளெரோபிளாஸ்ட் வந்து 2 செல்லாக டிவைட் ஆகிற வரைக்கும் அது க்ரோ ஆகுது அந்த ஸ்பிக்யூல். One cell lying at the inner end of the spicule called founder, which gradually moves inwards and forms the shape and length of the spicule. அதாவது அந்த ஸ்க்ளெரோபிளாஸ்ட் தான் ஸ்பிக்யூலை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம படித்தோம். அந்த ஸ்பிக்யூலில் இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட் டெபாசிஷன் 2 நியூக்ளியஸுக்கு நடுவில் டெபாசிட் ஆகுது. டெபாசிட் ஆகி அப்படியே க்ரோ ஆகிட்டே போய் ஸ்க்ளெரோபிளாஸ்ட் வந்து 2 செல்ஸை கொடுக்குற வரைக்கும் அது வந்து க்ரோத் ஆகுது. ஒரு செல் என்ன ஆகுது அப்படின்னா இன்சைட் ஆஃப் ஸ்பிக்யூலுக்கு மூவ் ஆகி ஃபவுண்டராக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. இது ஷேப்பையும் லென்த்தையும் கொடுக்குது ஸ்பிக்யூலுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தி அதர் செல் லையிங் அட் த அவுட்டர் எண்ட் ஆஃப் ஸ்பிக்யூல் இஸ் கால்டு திக்னர், which lays additional layer of calcium carbonate, this providing thickness to the spicule. ஸ்பிக்யூலுக்கு வந்து லென்த்தையும் ஷேப்பையும் கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா இன்னர் லேயர் ஆஃப் செல்ஸு. அடுத்தது திக்னஸை கொடுக்கக்கூடியது திக்னர் அப்படிங்கக்கூடிய அவுட்டர் லேயரில் மூவ் ஆகக்கூடிய அந்த ஸ்க்ளெரோபிளாஸ்டுடன் மூவ் ஆகக்கூடிய அவுட்டர் லேயர் ஆஃப் செல்ஸ்.
When the spicule is fully formed, both the cells passes into mesoglea. Spicule வந்து இப்போது எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னல் லேயரும் வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் மீசோக்ளியாவில் வந்து என்ன ஆகும்னா பாஸ் ஆகும். மீசோக்ளியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மீசன்கைம், அதாவது மிடில் லேயர் ஆஃப் ஸ்பாஞ்சஸ். A triradiate spicule is formed by 3 scleroblasts which meet in a triangle and divided into to form 6 cells. Triradiate spicule இருந்தால் 6 cells ப்ரொடியூஸ் ஆக்கப்பட்டிருக்கும். 3 scleroblast மூலமாக ட்ரையாங்கிளில் மீட் ஆகி ஜாயின் ஆகி 6 செல்ஸை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கும். Later, the 3 spicules are raised unite together to form triradiate spicule. அந்த 3 spicules are raised தான் வந்து ஜாயின் ஆகி triradiate spicule ஃபார்ம் பண்ணும். Tetraradiate spicule is secreted singularly by 4 scleroblast cells. அதாவது 3 scleroblast cell மூலமாக triradiate spicule கிடைக்கும். 4 scleroblast cell மூலமாக tetraradiate spicule கிடைக்கும். A hexagonal spicule is secreted within the multinucleate syncytial mass which is perhaps derived by repeated nuclear division of an original scleroblast. ஓகே, இப்போது 3 ஸ்க்ளெரோபிளாஸ்ட் இருந்தால் ட்ரைரேடியேட் ஸ்பிக்யூல் கிடைக்கும். 4 ஸ்க்ளெரோபிளாஸ்ட் செல்ஸ் மூலமாக டெட்ராரேடியேட் ஸ்பிக்யூல் கிடைக்கும். அதுவே ஹெக்ஸாக்டினல் ஸ்பிக்யூல் கிடைக்கணும் அப்படின்னா மல்டிநியூக்ளியேட் சின்சிட்டியல் மாஸ் ஆஃப் ஸ்க்ளெரோபிளாஸ்ட் செல் மூலமாக தான் இந்த ஹெக்ஸாக்டினல் ஸ்பிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, நமக்கு தெரியும் ஸ்பாஞ்சஸில் இருக்கக்கூடிய 2 ஸ்ட்ரக்சர், ஸ்பிக்யூலும் இருக்கலாம் அல்லது ஸ்பாஞ்சின் இருக்கலாம் அல்லது ரெண்டுமே இருக்கலாம்னு சொன்னோம். ஸ்பிக்யூல் அப்படின்னா நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் மேடப் ஆஃப் கால்சியம் அல்லது கால்சியம் கார்பனேட் அல்லது சிலிக்கான்னு சொன்னோம். ஸ்பாஞ்சின் அப்படிங்கிறது ப்ரோட்டீன் ஃபைபர்னால மேடப்பான ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்பாஞ்சினை பற்றி பார்க்கலாம். ஸ்பாஞ்சின் அப்படிங்கிறது இட் இஸ் என் ஆர்கானிக் ஹார்ன் கிளாசிக் சப்ஸ்டன்ஸ் ரிசம்பிளிங் சில்க் இன் கெமிக்கல் காம்போசிஷன். சரிங்களா? தி ஸ்பாஞ்சிங் ஃபைபர்ஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபைன் த்ரெட், அதாவது சின்ன நூலிழைகள் மாதிரி இருக்கும். தி ஃபைபர்ஸ் ஆர் செக்ரேட்டட் பை ஃப்ளாஸ்க் ஷேப்டு மீசன்கைம் கால்டு ஸ்பாஞ்சியோபிளாஸ்ட். ஸ்க்ளெரோபிளாஸ்ட் மூலமாக செக்ரேட் பண்ணப்பட்டால் அது ஸ்பிக்யூல். அதுவே ஸ்பாஞ்சியோபிளாஸ்ட் மூலமாக செக்ரேட் பண்ணப்பட்டால் அது வந்து ஸ்பாஞ்சின். which after secreting the spongin become vacuolated and finally degenerate. இது வந்து செக்ரேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டீஜெனரேட் ஆகிடுது. Spongin occurs in various forms in Desmospongia. In some monaxinida, spongin occurs as a cement connecting together the siliceous spicules. அதாவது டெஸ்மாஞ்சியாவில் மோனாக்சினிடாவில் இந்த ஸ்பாஞ்சின் அப்படிங்கக்கூடியது சிலீசியஸ் ஸ்பிக்யூல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. இன்னொன்று பாருங்கள், சம் அதர் மோனாக்சினிடா, ஒரு சில மோனாக்சினிடாவில் இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பிரான்ச்சிங் ஃபைபர்ஸ் இன் விச் சிலீசியஸ் ஸ்பிக்யூல்ஸ் ஆர் எம்படட். அந்த ஸ்பிக்யூல்ஸ் வந்து இந்த ஸ்பாஞ்சினில் வந்து புதஞ்சிருக்கு, எம்படட் ஆகிருக்கு ஒரு சில மோனாக்சினிடாவில். இன் கெரட்டோசாங்கிற ஆர்டரில் ஸ்பிக்யூல்ஸு ஆப்சண்ட் ஆகிருக்கு. ஸ்பாஞ்சின் தான் டோட்டலாக அந்த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பாடிங்கிற ஃபங்க்ஷனை செய்யுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்க, இப்போது ஸ்கெலட்டல் சிஸ்டம் ஆஃப் ஸ்பாஞ்சஸில் ஒரு சில 1 மார்க் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க் பாருங்கள். தி ஸ்கெலட்டன் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் இஸ் மெயின்லி மேடப் ஆஃப், அதாவது அந்த ஸ்பாஞ்சஸோட ஸ்கெலட்டன் எதனால் மேடப் ஆகிருந்தது? கார்டிலேஜ் கிடையாது, போன் கிடையாது, ஸ்பிக்யூல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ், கெரட்டின் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஸ்பிக்யூல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பிக்யூல்ஸ் இன் ஸ்பாஞ்ச் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் கால்சியம் கார்பனேட் அண்ட் சிலிக்கா. கால்சியம் பாஸ்பேட் கிடையாது, அயன் கிடையாது, மெக்னீசியம் கார்பனேட் கிடையாது. ஆப்ஷன் ஏ கால்சியம் கார்பனேட் அண்ட் சிலிக்கா தான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். நெக்ஸ்ட் 1 மார்க் பாருங்கள். தி ஸ்கெலட்டன் ஆஃப் ஸ்பாஞ்சில்லா இஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப், அதாவது ஸ்பாஞ்சில்லா அப்படிங்கிறது டெஸ்மாஞ்சியா குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ். அப்போ ஸ்பாஞ்சில்லாவோட ஸ்கெலட்டன் மேடப்பா சிலீசியஸ் ஸ்பிக்யூல்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, சிலீசியஸ் ஸ்பிக்யூல்ஸ். நெக்ஸ்ட் 1 மார்க் பாருங்கள். தி ஸ்கெலட்டல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் ஆர் செக்ரேட்டட் பை, அதாவது ஸ்பாஞ்சஸோட ஸ்கெலட்டல் எலிமெண்ட்ஸ் செக்ரேட்டட் பை
கோனோசைட்ஸ் கிடையாது, அமீபோசைட்ஸ் அதாவது ஆர்கியோசைட்ஸ். எங்கே இருக்கும் அப்படின்னா மீசன்கைமில் இருக்கக்கூடியது. சரிங்களா, மீசன்கைம் மிடில் லேயரில் இருக்கக்கூடியது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, அமீபோசைட்ஸ் ஆர் ஆர்கியோசைட்ஸ். பினாக்கோசைட்ஸும் கிடையாது, போரோசைட்ஸும் கிடையாது. பினோக்கோசைட்ஸ் அப்படிங்கிறது அவுட்டர் லேயர், கோனோசைட்ஸ் அப்படிங்கிறது இன்னர் லேயர். இந்த மிடில் லேயர் மீசன்கைம் லேயரில் இருக்கக்கூடிய அமீபோசைட்ஸ் ஆர் ஆர்கியோசைட்ஸ் தான் ஸ்கெலட்டல் எலிமெண்ட்ஸை செக்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் 1 மார்க் பாருங்கள். ஸ்பிக்யூல்ஸ் இன் ஸ்பாஞ்சஸ் மே அக்கர் இன் த ஃபார்ம் ஆஃப், அதாவது ஸ்பாஞ்சஸில் இருக்கக்கூடிய ஸ்பிக்யூல்ஸ் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும்? மோனாக்சானா, ட்ரைஆக்சானா, டெட்ராக்சானா, ஆல் த எபோவா அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் த எபோவ். ஏன்னா எல்லா ஸ்ட்ரக்சர்லேயுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேங்க, இப்போ நாம் இந்த கிளாஸில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்பாஞ்சஸ் அண்ட் ஸ்கெலட்டன் சிஸ்டம் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கேர்னல் சிஸ்டம் ஆஃப் ஸ்பாஞ்சஸ் அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.